She has a rare form of tumor, and we're thinking this is juvenile xanthofibroma, similar to the lesion of Kanyakumari's. She's having difficulty in breathing because the growths are obstructing her nasal passages almost. Both the alar regions are obstructing. So we've just excised this tumor, and we're going to show you all the different pieces that we've removed. So we're going to send this for histopathological examination. See how the entire architecture of the nose was camouflaged by literally the tumor had grown into the nose. இது எത്ര சமயம் இங்க வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஏரியால சரி ஸ்டார்டிங் வந்து ஒரு கரப்பாட்டு தான் வந்தா அப்ப எல்லாரும் சொன்னாங்க கொலஸ்ட்ரால் கூடுனதா அப்படிதான் வரும் இது கொலஸ்ட்ரால் இல்ல அது அப்புறம் அது பெருசாயிட்டே இருந்தோம்னா ஸ்கின் டாக்டர் வந்து காட்டினேன் தொடுபுழா அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன நோய் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நோய் ஒன்றும் இல்லை சாப்பிடுன்னு சொல்லி அப்படி இதாகி அப்புறம் இதில் வந்து ஒரு கட்டி வந்துச்சு கண்ணில் இல்லை கண்ணில் இந்த இதில் மூக்கு ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு இப்போ இது நோஸு லிப்ஸு ஐஸ் coming in. Okay, just the skin. Okay. All right. இது வந்து எப்படி சொல்றது? So this is a rare kind of tumor. இது we'll have to excise that and surgery பண்ணணும். But it's not cancer. But அது வந்து திருப்பியும் வளர சான்ஸ் இருக்கு. அததான் சொன்னாங்க. அது இந்த இடத்துல செய்தாலே திருப்பி வரும். ஆனா நம்ம பண்ணணும், சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணாம விட்டீங்கன்னா பெருசாகி டேமேஜ் பண்ணிரும். வர சான்ஸ் இருக்கு. நாங்கள் சில பேஷண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கிறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெருசாக வந்ததெல்லாம் கூட ஆமாம் அது இந்த மாதிரி உள்ளது தான். பெருசாகும் சில ஆளுங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. அது நம்ம ரொம்ப பெருசாச்சுன்னா பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. சின்னதாக இருக்குள்ள பண்ணுறதுக்கு ஈஸி. ஆமாம் இல்லை ஜெய்சேகரன் இல்லையா? அது எவ்வளோ வருஷம் முன்னாடி பண்ணீங்க? 2 years முன்னாடி பண்ணீங்க. அப்போ பண்ணுறப்ப அது கிளியர் ஆச்சா? 2 years அவ்வளோ பெருசாயிடுச்சு. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதை வளர வளர ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கணும். வந்துட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம் அங்கே ஒரு வேளை வராது. ஆனால் கொஞ்சம் சைடில் இப்படி வர சான்ஸ் இருக்குது, இங்கே வர சான்ஸ் இருக்குது. அப்படி தான் வரலாம். கரெக்டாக நமக்கு எங்கே வரும்னு என்னால் சொல்ல முடியாது. கொழுப்பு கட்டியும் இல்லை. இது ரேர் டிசீஸ். இது கொழுப்பு கட்டி கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது. இதுக்கு பேர் ஜுவனைல் xanthofibroma டயக்னோசிஸ். அது வந்து கொழுப்பு கட்டி கிடையாது. அது வந்து சில ஏரியாஸ் ஃபேஸில் வரும் அண்ட் க்ரோ ஆகும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப க்ரோவாக விடக்கூடாது. இப்படி இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மேஜர் சர்ஜரி இல்லையே.
இப்போ இது திருப்பி வரும் இல்லை டாக்டர், அதான் எனக்கு வருது. அதனால் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாட்டா அப்புறம் மூக்கெல்லாம் ஷேப் மாறிடும், மூக்கு விட முடியாது, உள்ளே போகும், பெரிய ப்ராப்ளம் ஆகும். பண்ணாமல் இருக்கிறது ஆப்ஷன் கிடையாது, பண்ணுறது தான் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ யோசிக்கணும்? நம்ம வேறு வழி இல்லாட்டா பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யோசிக்கிறதில்ல, ஒன்று செய்யணும், இது பண்ணணும், எல்லா திருப்பியும் வருமேன்னுள்ள இதுதான். എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? ഡിസീസ് நம்ம கண்ட்ரோல் ചെയ്യാൻ പറ്റത്തില്ലല്ല. லைஃப் அப்படி தான் இருக்கும். நம்ம we have to do best we can, அவ்வளோதான். இதுக்கு மருந்தே இல்லை கிடையாது. நோ மருந்து. சர்ஜரி சொல்யூஷன் தான். உங்களுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஓரளவு நார்மல் லைஃப் உங்களுக்கு லீட் பண்ண முடியும் சர்ஜரி பண்ணிங்கன்னா. நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. இது நீங்கள் 2 years வெயிட் பண்ணியிருக்கீங்க. எவ்ரி 6 months நீங்கள் அதை கிளியர் பண்ணிடலாம். சிம்பிள். நீங்கள் காலையில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாயங்காலம் அடுத்த நாள் அனுப்பி விட்ருவேன். எவ்வளோ பெருசெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெருசாக விடப்படாது நம்ம. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 2 years வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் ஒரே வாட்டி எடுக்க முடியாது. இவங்க செய்தப்போ இதெல்லாம் இது போல சிம்பிளாக தான் இருந்துச்சு, சின்ன சின்ன இதாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே மூச்சு விடுறது கஷ்டமாக இல்லை. இப்போ நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம், மூச்செல்லாம் மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் மூச்செல்லாம் அடைச்சிருக்குல்ல, கஷ்டமாக இருக்குது. பின்ன கொஞ்சம் நடக்கும் போதெல்லாம் ஒரு அதெல்லாம் கிளியர் பண்ணணும். மூக்கில் நடப்பு போல இருக்குது. இப்போ சொன்னாங்க ஏதாவது அதனால இருக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டைம் தொலி எடுத்து தெரியும். நான் தொலிலாம் எடுக்காமே வைக்கலாம், பண்ணலாம். தொலி எடுத்து வச்சாலும் தொலி எடுத்து வைக்காட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆறும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதில் தொலி எடுத்து வச்சா நல்லா பெட்டராக, அதுவும் ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்குது. அதான் ஆமாம், அதனால் தொலி எடுக்க தேவை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு இடத்துல உள்ள சர்ஜரி மிஞ்சும் உங்களுக்கு. Okay, so she has a rare form of tumor, and we're thinking this is juvenile xanthofibroma, similar to the lesion of Kanyakumari's. It started with some depositions around the eye. She's had one surgery and removed that. Now, as you can see, the main problem is involving the nose, and these are going into the nostrils on both the sides. It's obliterating the nasal opening, so she's finding it obviously difficult to breathe. And I'm going to have to remove most of these without causing major disfigurement and aesthetics, and also improving a functional outcome. So you can see this is like a lobulated mass, so is this, and it feels firm, also extending on the lips and then coming down. Probably remove a bit of these as well. The earliest surgeon had removed and applied skin graft, but you can still see there's lesion under the skin graft, and the nodules are quite firm. All right, so the first goal today is we're going to get the functional aspect. So first மூச்சு விடுற மாதிரி நம்ம பண்ணுவோம் குயிக்காக. எப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஓப்பனிங்கில் இல்லை, அதே டைமில் சைடில் எவ்வளோ ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே வாட்டி எடுக்க முடியாட்டா 3 மாதம் கழித்து ரெண்டாவது சின்னதாக எடுக்கணும். அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரே வாட்டி எல்லாம் முடியாது. ஒவ்வொரு 3 மாதமோ 6 மாதமோ சின்ன சின்னதாக வருதை டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கணும். ஒரு நாளில் எடுத்துடலாம். காலையில் வரணும், சாயங்காலம் போகலாம், அவ்வளோதான். மேலே இதுக்கு சின்னதாக இருக்கோல. பெருசாகிட்டுனா 4 நாள் ஆகும். தங்கணும், மயக்கம் கொடுக்கணும், இந்த மாதிரி. சின்னதாக இருக்கோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் பயப்படாதீங்க, வேறு வழி இல்லை நமக்கு. ஆமாம், வரும். பொதுவாக இது பொதுவாக வரும். Everyone, here we are back with a new patient. Now she happens to stay nearby, not in the near vicinity but close by, and as we can see she is suffering from these growths, papule nodular growth around the nose
around the perioral region, and it was also around the periorbital region. Now I say periorbital, but we can't see that because it has been excised 2 years back at a local hospital, private hospital in the same city. Also, there has been a reconstruction, a split thickness graph which we have taken from the right arm. Can you show that, ma'am? Yeah. So they've taken a graft, a skin graft, and they have closed, excised the lesions which she was having and have closed it. The histopathology from the previous report terms it as xanthoma. Basically, the skin cutaneous nodular growth, quite similar to a patient who had attended here previously. This time she has come for the growth around the nose, which is particularly problematic for her breathing. She's having difficulty in breathing because the growths are obstructing her nasal passages almost. Both the alar regions are obstructing, if we can see on the right side as well as on the left side. Now she is in her early 50s, and it was not something which she was having since birth, not even in her 20s or 30s or 40s. It started around the periorbital region first a few years back, 4 years back, 2 years back she got it excised, but ever since she got it excised, it has not recurred around the periorbital region, but the perioral and the nose region have completely got affected. For her, it's almost like a plaque-like thing around the chin to a nodules, proper nodular growth around the nose. We are planning for an excision of the same. If at all a reconstruction is needed, we'll look into that, but the plan is for excision such that her breathing gets cleared and she gets relief from the nodules at present. Thank you. So we've just excised this tumor, and we're going to show you all the different pieces that we've removed. I'll probably arrange it out here. So there's a lot of pieces that we've removed. You can see that, that's 4, 5, 6, 7, 8, 9, 'So we're going to send this for histopathological examination. So this is just done, and you can see we've excised some of the lesions through and through, and some I've taken off the top and left the intact anatomy there. So we want to wait and see how this granulates, because I don't want to cause major disfigurement. While we're going to show you the different lesions that we've removed. There it is. You can see that so many of them, about 14-15 different pieces, and this is how the patient is right now. I'm going to show you how she looked before we started. Look at that. So we have a nose that's visible now. She had major issue with breathing, and that has been corrected.
हाय फ्रेंड्स, दोस्तों नमस्कार. सो ये पेशेंट हमारे पास ऐसे आई थी और यू कैन सी इनका नॉस्ट्रल बिल्कुल दिख नहीं रहा था. शी हैड प्रॉब्लम विद ब्रीदिंग. देयर वर लॉट ऑफ मल्टीपल ट्यूमर्स all around her face. We removed as many as we could in the first stage. We also sent it for histopathological examination. It came out as xanthogranuloma. Right, now she's here with us now. This is 1 month, a little more than that, a month and a half. So you see the nose looks pretty normal. We worked on the nostril. We've cleared inside also. உங்களுக்கு நல்ல மூச்சு விட முடியுது இப்போ. So she's having no problem with breathing, which she had a lot of issues. Upper lip also has been cleared. Lower lip to a great extent. There's still a little bit remaining on this side, a little bit remaining there and here, which I have not been able to remove in the first stage, but we're waiting for a few more months. And if after 6 months it doesn't grow or she has any other concerns, we're going to go back and remove that. இப்போ உங்களுக்கு மூச்சு விடுறது பிரச்சனை இல்லை, வலி ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. She does have some breathing issues even now when she goes to sleep, especially at night. But அப்புறம் உங்களுக்கு ஏதோ மாதிரி குத்து சொன்னீங்கல்ல, இடைக்கு இது ஊசி வச்சு குத்துனா போல இடைக்கு வரும் சில சமயத்துங்க அந்த சைடில் இது இன்னும் ஒரு அரிப்பு போல வரும். ஓகே, அது சரி. ஆயின்மெண்ட் தரோம். ஸோ we're going to give her some ointment. She has pruritus or itching as well, so we're going to take care of that. So this is a side view. The side cutting. So you can see how the entire architecture of the nose was camouflaged by literally the tumor had grown into the nose. All right, thank you. நீங்கள் அடுத்தது 4 மாதம் கழிச்சு வாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் அப்போ அன்றைக்கி கொஞ்சம் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி சின்ன சர்ஜரிக்கு ரெடியாக வாங்க. இங்கே 2-3 இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து மாற்றிடுவேன். அதற்கு வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு ஆயின்மெண்ட்டு 4.5 months. சரியா? ரைட், இவங்களுக்கு நம்ம வைட்டமின் மட்டும் போட்டு கொடு. All right friends, so thank you. This is a very interesting, challenging case for her. For us, she was very happy that she's able to go back to society, able to breathe much better, and I've called her for a review again after a few months. Thank you.